வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, ரீசெண்டா சன் நெக்ஸ்ட்ல ஒரு தமிழ் ஆக்ஷன் டிராமா படமா வெளிவந்திருக்கிற கெவி படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். ஒரு மலை மேல ஒரு சின்ன கிராமம் ஒண்ணு இருக்குது. அந்த கிராமத்துக்கு போதுமான அளவுக்கு மருத்துவ வசதி இல்லாதனால கிராம மக்களுக்கு ஏதாவது மருத்துவ தேவை அப்படின்னா மலையோட அடிவாரம் வரைக்கும் வர வேண்டியதா இருக்குது. ஒரு நாள் சில பேர் ஓட்டு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கிராமத்துக்கு வராங்க. அப்ப ஏற்பட்ட ஒரு பிரச்சனையின் காரணமாக ஹீரோவுக்கும் அங்க இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசருக்கும் இடையே பகை ஏற்படுது. இதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆபீசரால ஹீரோ என்னென்ன ட்ரபிள்ஸை ஃபேஸ் பண்றாரு அப்படிங்கிறதையும், கடைசியா ஹீரோயினுக்கு நல்லபடியா குழந்தை பிறந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்துல ஹீரோயினா நடிச்ச ஷீலா ராஜ்குமார் ஆகட்டும், ஹீரோவா நடிச்ச ஆதவன் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸை நீங்க பார்த்துட்டு உங்களால பாராட்டாமையே இருக்க முடியாது. இவங்க ரெண்டு பேருமே பல எமோஷன் காட்சிகள்ல முக பாவனைகள் மூலமா அந்த கதாபாத்திரத்துக்கு நல்லாவே உயிர் கொடுத்திருக்கிறாங்க. மேலும் படத்துல லீடா நடிச்ச சார்லஸ் வினோத் ஆகட்டும், ஜாக்லின் ஆகட்டும் மற்றும் பல முக்கிய நடிகர்கள் ஆகட்டும் எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வைஸா சூப்பராகவே நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட திரைக்கதையை பத்தி சொல்லணும்னா, மலையில வாழ்ற மக்களோட அன்றாட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, திடீர்னு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்படுறாங்க அப்படிங்கிறத பாக்குற ஆடியன்ஸோட மனசுல நல்ல ஆழமா பதிகிற அளவுக்கு நல்ல எமோஷன் காட்சிகளை கொண்டு படத்துக்கும் ஆடியன்ஸுக்கும் நல்ல ஒரு கனெக்டை ஏற்படுத்துற விதமா திரைக்கதையை டைரக்டர் சூப்பராகவே ஹேண்டில் பண்ணி கொண்டுட்டு வந்திருக்கிறாரு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராபிக் இந்த படத்துக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்குது. குறிப்பா சொல்லணும்னா, மலையோட இயற்கை அழகை இவங்க காட்சிப்படுத்தின விதங்களாகட்டும், இரவுல நடக்கிற காட்சிகளை இவங்க சினிமாட்டோகிராபிக் மூலமா கவர் பண்ண விதங்களாகட்டும், மலையில வாழ்ற மக்களோட அன்றாட வாழ்க்கைய இவங்க சினிமாட்டோகிராபிக் மூலமா கவர் பண்ண விதங்களாகட்டும், இந்த இடங்கள்ல சினிமாட்டோகிராபிக்கானது சூப்பராகவே இருக்குது. மேலும் இந்த படத்துல வர எமோஷன் காட்சிகளை நீங்க பார்க்கும்போது பல இடங்கள்ல நல்ல ஒரு எமோஷன் கனெக்டை ஏற்படுத்துது. குறிப்பா சொல்லணும்னா, ஹீரோயினுக்கு பிரசவ வலி ஏற்பட்டதுக்கு அப்புறம் ஹீரோயின் எந்த மாதிரியான கஷ்டங்களை ஃபேஸ் பண்றாங்க, ஹீரோயினை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கிராமத்தோட மக்கள் என்னென்ன முயற்சிகள் பண்றாங்க அப்படிங்கிறதையும், இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா ஹீரோயினை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோ கஷ்டப்படுற காட்சிகளாகட்டும், இந்த மாதிரியான காட்சிகள் படம் பார்க்கும்போது ஆடியன்ஸோட மனசை தொடர அளவுக்கு நல்ல எமோஷன் கனெக்டை ஏற்படுத்துது. இப்ப இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த படம் ஒரு டிராமா ஸ்டைல்ல தான் மூவ் ஆகும். அதனால படத்தை பார்த்து முடிக்கிற வரைக்கும் சில இடங்கள்ல ஒருவித ஸ்லோனஸை உங்களால ஃபீல் பண்ண முடியும். மற்றபடி இந்த படத்துல பெருசா குறைகள் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, இந்த படம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த படம். படத்துல கெட்ட வார்த்தை பேசுற மாதிரியான காட்சிகள் சில இடங்கள்லயும், பிரெக்னன்சி சம்பந்தப்பட்ட காட்சிகளும் இடம்பெற்று இருக்குது. ஸோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.